பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பெண்ணின் கணவருக்கும் போலீஸ் வலைவீச்சு. ரூபாய் 1,20,000 பணம் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெருமாள்பட்டியை சேர்ந்த சுப்பையா மனைவி சக்கம்மா. இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவரது மகன்கள் வெளி மாநில மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர். வயது முதிர்வு காரணமாக சக்கம்மாளுக்கு உதவியாக இருப்பதற்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த பரணிதரன் மனைவி ஆறுமுகம் என்பவரை வீட்டிலேயே தங்கி வேலைகள் செய்ய நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் பெங்களூரில் வேலை செய்து வரும் சக்கம்மாளின் மகன் தினகரன் நேற்று முன்தினம் ஊருக்கு வந்துள்ளார். அவர் பீரோலை திறந்து பார்த்தபோது அதில் ரூபாய் 5.50 லட்சம் பணத்தை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது தனது தாயிடம் கேட்டுள்ளார். மேலும் அவருக்கு பணிப்பெண் ஆறுமுகத்தின் மீது சந்தேகம் ஏற்படவே அவரது அறையில் இருந்த பையை சோதனையிட்டுள்ளார். அதில் ரூபாய் 1.20 லட்சம் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தினகரன் நாலாட்டின்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து பணிப்பெண் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் சக்கம்மாளுக்கு தெரியாமல் வீட்டில் உள்ள பீரோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்து அதனை சேர்த்து வைத்துள்ளார். அதில் ரூபாய் 4.30 லட்சம் பணம் சேர்ந்துள்ளது. இதையடுத்து தனது கணவர் பரணிதரனை வரவழைத்து அந்த பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். மேலும் பீரோவில் இருந்து ரூபாய் 1.20 லட்சம் பணத்தை எடுத்து தனது பையில் வைத்திருந்த போது பிடிபட்டுள்ளார் என்பது தெரியவந்தது. போலீசார் அவரது கணவர் பரணிதரை தேடி வருகின்றனர்.